ஹாய். ஹாய். இல்லை உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. பரவாயில்ல, வாயிலே பேசுங்க. அது இல்லைங்க, எனக்கு ஏதோ பண்ணுதுங்க. என்னம்மா பண்ணுதா? என்னம்மா பண்ணுது? அது வயிறுக்குள்ள என்னமோ பண்ணுதுங்க. வயிறுக்குள்ளே ஏதோ பண்ணுதா? மா காலையில் டாய்லெட் மோஷன்லாம் போயிட்டியா? வாட்? பாடன்? பாடுறது இல்லைம்மா, போகிறது. கரெக்டாக டாய்லெட்லாம் போனியா? ச்சீ, ஹவு டிஸ்கஸ்டிங். டிஸ்கஸ்டிங்கா? வாட் டிஸ்கஸ்டிங்? இஃப் யூ நாட் கோனா போலனா தான்மா டிஸ்கஸ்டிங். போயிட்டேன்னா டிஸ்கஸ்டிங் கிடையாதுமா. தட் இஸ் குட் திங். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குமா? ஃப்ளேவரில் என்னங்க இருக்குது? ஹலோ சிஸ்டர், யூரின் டியூப் போடணுமா? ஐயோ சிஸ்டர், அது ஒன்றுமே இல்லை சிஸ்டர், பெரிய விஷயமெல்லாம் இல்லை. அது கொண்டம்மா. ஒன்றும் இல்லை சிஸ்டர், இந்த பாருங்க, அந்த போலீஸ் கத்திட்டு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு அதை பிரிச்சுருங்க. பிரித்து உள்ளே இருக்க டியூப் எடுத்துட்டிங்களா? எடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அப்படியே அவனை பிடிச்சி நல்லா ஜெல்லு தடவிங்க சிஸ்டர். ஜெல்லு தடவிட்டு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? யூரின் வருதா? அவ்வளோதான் சிஸ்டர், ஒன்றுமே இல்லை சிஸ்டர், இதெல்லாம் பெரிய விஷயம். நான் தான் ஏங்க, எனக்காக ஒரே ஒரு கவிதை சொல்லுங்களேன். ஐயோ, நான் கவிதைலாம் சூப்பராக சொல்லுவேங்க. ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி கவிதைலாம் கூட சொல்லுவேன். சொல்லட்டுங்களா? அப்படியா? எங்க சொல்லுங்க. அன்பே, பாராசிட்டமல் மாத்திரையும் உன் மனசும் ஒன்று தான். அது எப்படி? ஏன்னா ரெண்டுமே வெள்ளையா இருக்குல்ல. செத்துருவேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ. ஏமா இன்னொரு கவிதை இருக்கே. உங்களுக்கு எதாவது வேணுமா? எனக்கு ஒரு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஏய், அப்படியே கடலை என்ன பாமாயில் ஆர்டர் பண்ணு. நான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வைக்கிறேன், இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன். ஒரு சாப்பாடுனா ப்ரோட்டீன், ஃபைபர், டயட், இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் தெரியுமா? எதுவுமே தெரியாதெல்லாம் பண்ண வேண்டியது. வாட் இஸ் யுவர் ஏஜ்ப்பா? 23. 23? 4 புள்ள பெற்று 43 மாதிரி இருக்க. வாட் இஸ் திஸ்? 2 மணிக்கு தூங்க வேண்டியது. பிரியாணி, ஆயில் ஐட்டம், அப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இப்படி எல்லா ஐட்டம் சாப்பிட்டு போட்டு உடம்பு வெயிட் ஏற்ற வேண்டியது. அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரெஸ் பார்த்தா புது ட்ரெஸ் வாங்க வேண்டியது. அதுவும் பார்த்தா இன்னொரு ட்ரெஸ் வாங்கி உங்கள் அப்பா சொந்த பூரா ட்ரெஸ் வாங்கி நீ அழிக்க போகிற. இப்படியே அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில். நிறுத்து விட்டா பேசிட்டே போற. ஏன் அப்பா காசு நான் சாப்பிட்றேன், உனக்கு என்னடா? டாக்டர்னா பெரிய இவரோ, நான் பார்க்க 43 மார்க்கினா நீ தான் கிழவ மாதிரி பேசுற. ஆசையா ஒரு ஜூஸ் போட்டு வாங்கினேன், அதுல யூரின் டியூப் போடுற. நீ குடிப்பியா? உங்களுக்குள்ள மனுஷி வாழ்வாளடா. இந்த மாதிரி கத்துனா பயந்துருமா? தம்பி, டாக்டர்ஸ்னா டிசிப்ளினாக இருக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லடி, நான் சாப்பிடுவேன்.